சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, ரேஷன் அட்டைக்கு 3000 பிளஸ் ரூ. 1000 சேர்த்து தமிழக அரசு 2 குஷியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசானது ரேஷன் அட்டைக்கு மொத்தம் ரூ. 4000 கொடுக்க போறதாக தகவல் வெளியே இருக்கு. அதாவது வரக்கூடிய ஜனவரி மாசம் 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நிவாரணத் தொகையாக பார்த்தீங்கன்னா ரூ. 3000யும் அதே மாரி ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தின் மூலியமாக ஒரு ரூ. 1000 சேர்த்து மொத்தம் ரூ. 4000 தமிழக மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பொங்கலுக்காக கொடுக்கக்கூடிய இந்த பரிசு தொகையானது ரூ. 3000 கொடுக்க போறாங்களா? இல்லன்னா ரூ. 5000 கொடுக்க போறாங்களா? அப்படின்னு நெறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கும். ஆனா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசானது இன்னும் அறிவிக்கல. ஸோ, அஃபிஷியலா ஜிஓ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள் மூலியமாக விநியோகம் செய்யப்படும். ஸோ, எந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களில் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது குறிப்பா பிஹெச்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய பிரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட், அதே மாரி என்பிஹெச்ஹெச் அதாவது முன்னுரிமை கார்டு, அதே மாரி ஏஏஒய் அந்தியோதயா, அன்ன யோஜனா இந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பரிசு தொகையோட சேர்த்து இலவச வேட்டி சேலை மற்றும் ஒரு முழு கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ மண்டவெல்லம் மற்றும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இலவசமாவே குடுப்பாங்க. இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, உங்களுடைய ரேஷன் அட்டைய பயன்படுத்தி நீங்க மாதம், மாதம் இலவசமாக அரிசி வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க அரிசி அட்டைதாரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னுரிமை உள்ள ரேஷன் அட்டை இல்லன்னா வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் பரிசு தொகையானது கிடைக்கும். அதே மாரி அடுத்த மாதம் ரூ. 1000 உரிமைத் தொகை அப்படிங்கிறதும் குடுக்குறாங்க. இது பெண்களுக்காக மட்டும். ஸோ, மொத்தமா பார்த்தீங்கன்னா ரூ. 4000 கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து சொல்றாங்க. ஆனா, தமிழக அரசானது இன்னும் அதிகாரப்பூர்வமா ரூ. 3000 குடுக்க போறாங்களா? இல்லன்னா ரூ. 5000 குடுக்க போறாங்களா? அப்படின்னு வந்து சொல்லல. இந்த பரிசு தொகை பணமானது உங்களுக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா, டோக்கன்கள் குடுத்து விநியோகம் செய்யப்படும். அதுவும் பொங்கலுக்கு முன்பாக, குறிப்பா ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு வீடு வீடுகளுக்கே சென்று பார்த்தீங்கன்னா, விநியோகம் செய்யப்படும். உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இது தொடர்பாக முதலமைச்சரிடம் பார்த்தீங்கன்னா, ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது நிதி பற்றாக்குறை ஏற்கனவே இருக்கு. இதுல எவ்வளவு பணம் குடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் எலக்ஷன் அப்படிங்கிறது வரப்போது. ஸோ, இத முன்னிறுத்தி காரணம் காட்டி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பரிசு தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். ஏன்னா, எடப்பாடி அவர்களே ஆட்சியில இருக்கும்போது ரூ. 2500 பொங்கலுக்கு குடுத்தாங்க. ஸோ, ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அத விட கூட குடுத்தா தான் அவங்களுடைய ஆட்சிய பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்க முடியும். இது அவங்களுக்குமே நல்லா தெரியும். ஸோ, அதனால கூடிய விரைவில ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாக போது. அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.